என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னாக்கா பான் கார்டுல சில விதிமுறைகளை திருத்தர போறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த திருத்தம் மூலமாக எவ்வளவு பணம் வந்து பேங்க்ல வந்து நம்ம டிரான்சாக்சன் பண்ணாக்கா அபராதம் இல்லாம பண்ணலாம், எவ்வளவு பணத்தை வந்து நீங்க வந்து வங்கியில செலுத்துறீங்கன்னாக்கா அபராதம் இல்லாம செலுத்தலாம். பான் கார்டை இல்லாம நீங்க பண்ணினீங்கன்னாக்கா வங்கி மேனேஜர் மேலாளர் வந்து அதாவது ஐடி துறைக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறதா ஒரு புதிய செய்திகளை கொடுக்க போறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில வந்து இந்த வீடியோ வந்து பான் கார்டு வச்சிருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், பான் கார்டு இல்லாதவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடனடியாக பான் கார்டை எடுத்து நீங்க வந்து வங்கியில வந்து அக்கௌண்ட்டை வந்து நீங்க கிரியேட் ஆக்டிவேட் பண்ணி நீங்க வந்து வரவு செலவு வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து பான் கார்டுல வந்து சில திருத்தங்களை வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க. 1/4/2026 இருந்து நடைமுறைக்கு இந்த திட்டங்கள் வருது. இது முக்கியமா வந்து நம்ம சொத்து வாங்குறோம், வாகனங்கள் வாங்குறோம்னாக்கா 15 லட்சத்துக்கு மேல நீங்க வண்டி வாங்கினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பான் கார்டு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 7 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க வந்து வாகனம் வாங்கினாவே உங்களுக்கு வந்து பான் கார்டு தேவைப்படும், பான் எண் தேவைப்படும். அப்படின்னா வண்டி வந்து உங்க பேர்ல வாங்கவே முடியாது. அப்படி வாங்குனீங்கன்னு சொன்னாக்கா அந்த நிறுவனத்து மேல இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் மேல வந்து நடவடிக்கை எடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால எல்லாரும் வங்கி பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி பான் கார்டை எடுத்து வச்சுங்க. ஆதார், பான் கார்டு, உங்களுக்கு ஓட்டர் ஐடி, உங்களுக்கு வந்து ஒரு போட்டோ இருந்தாதான் வங்கியில் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பான் கார்டு. இந்த பான் கார்டை வச்சு தான் வந்து ஒரு நாளைக்கு 50,000 ரூபா நீங்க வந்து பேங்க்ல டிரான்சாக்சன் பண்ணலாம், வங்கியில போடலாம், வங்கியில இருந்து எடுக்கலாம். அதே ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் நீங்க வந்து டிரான்சாக்சன் வந்து நீங்க வச்சுக்கலாம். பேங்க்ல வந்து 5 லட்சம் பணம் போடலாம், 5 லட்சம் நீங்க எடுக்கலாம். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ், ஐடி ரிட்டர்ன் வந்து நீங்க வந்து பதிவு பண்ணணும், நீங்க வந்து ஒரு ஆடிட்டரை வச்சு. ஓகே, இப்ப ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய்க்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பான் கார்டு உங்களுக்கு தேவைப்படும். ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பான் கார்டு இல்லாம நீங்க வந்து ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் நீங்க பணத்தை எடுத்துட்டீங்க, பணத்தை போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா வங்கி வந்து உங்களுக்கு ஒத்துக்காது. நீங்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு டெபாசிட் இருக்கு, எனக்கு வந்து வங்கி லாக்கர் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துட்டீங்கன்னா வங்கி மேனேஜர் வந்து இன்கம் டாக்ஸ் அதிகாரிகளுக்கு வந்து தகவல் தெரிவிச்சிருவாங்க. அவங்க உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. இந்த சிக்கல்ல இருந்து நீங்க மீள்றதுக்கு என்னன்னா, வங்கியில வந்து நீங்க அக்கௌண்ட் பராமரிக்கணும்னா உங்களுக்கு வந்து பான் கார்டு அவசியம். பான் கார்டை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ்ல இருந்து வந்து உங்களுக்கு வந்து லெட்டர் வரும், உங்களுடைய வரவு செலவு எதுக்காக நீங்க பணம் எடுத்தீங்க, பான் கார்டு இல்லாம வரவு செலவு வச்சிருக்கீங்க, என்னென்ன அந்த பணம் எங்க இருந்து வந்தது, அதற்கான ஆதாரத்தை நம்ம கொடுக்கணும். அதை நம்ம டைரக்டா கொடுக்க முடியாது, ஆடிட்டர் மூலமா நம்ம வந்து பதிவு பண்ணி அவங்க சர்டிபிகேட்டோட நீங்க அட்டாச் பண்ணா மட்டும்தான் அந்த பணத்தை வந்து நம்ம வந்து டெபாசிட்ல இருந்து திரும்பி நம்ம எடுக்க முடியும், டெபாசிட்டும் போட முடியும். ஸோ நண்பர்களே, உங்களுடைய வங்கியில அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கு பான் கார்டு அவசியம். அந்த பான் கார்டுல வந்து வயசு, அட்ரஸ், பேரு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா கூட இப்போ வந்து பேங்க் டிரான்சாக்சன்ல ரொம்ப பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது. ஜிபே பண்றதுலயும் சரி, பணத்தை வந்து ஆர்ஜிஎஸ்டி மாத்துறதா சரி, எல்லாத்துக்குமே வந்து பான் கார்டுல வந்து ஒரு தப்பு இல்லாம நீங்க பாத்துக்கணும். பான் கார்டு கரெக்டா இருந்தாதான் வங்கி அக்கௌண்ட் கரெக்டா இருக்கும். அது சரியா இருந்தா இன்சூரன்ஸ் இருக்கணும், வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரி, சொத்து வாங்குறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பான் கார்டு அவசியம். பான் கார்டை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. அதே சமயத்துல ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய்க்கு மேல நீங்க வரவு செலவு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா பான் கார்டு தேவைப்படும். 5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு அக்கௌண்ட்ல வரவு செலவு நீங்க வச்சுக்க வேண்டாம். வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அது வந்து பான் கார்டோட இன்கம் டாக்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவிச்சிருவாங்க. அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் குடும்பத்திலையும் எவ்வளவு வரவு செலவு வச்சிருக்காங்க எல்லாமே மத்திய அரசுடைய கையில இருக்கிறதுனால தமிழ் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வுக்காக போட்டுருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.